நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 6. உறுதியான கைகள் தன்னை பற்றி தூக்குவதை லெங்டன் உணர்ந்தார். அவை அவரை பதற்றத்தில் இருந்து விடுபட்டு அந்த டாக்ஸியில் இருந்து வெளியேற வர அவசரப்படுத்தின. அவருடைய வெற்று கால்களுக்கு கீழே இருந்த தரைப்பகுதி சில்லிட்டு போயிருந்தது. டாக்டர் புரூக்ஸின் மெல்லிய உருவத்தினுடைய உதவியுடன் 2 அபார்ட்மெண்ட்டுகளுக்கு இடையில் இருந்த கைவிடப்பட்ட நடைபாதையை நோக்கி லெங்டன் இழுத்துச் செல்லப்பட்டார். விடியலுக்கான காற்று மரங்களின் ஊடாக சலசலத்து லெங்டனின் மருத்துவமனை உடையை அலையாட செய்தது. லெங்டன் இதற்கு முன் உணராத சில்லிட்ட காற்றை உணர்ந்தார். மருத்துவமனையில் அவருக்கு தரப்பட்ட மயக்க மருந்து அவருடைய பார்வையை மங்கலாகவே வைத்திருந்தது. தண்ணீருக்கு அடியில் இருப்பதை போல் உணர்ந்த லெங்டன் அடர் மங்கலாக இருந்த உலகத்திற்குள்ளாக தன்னுடைய வழியை பற்றி பிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். சியனா புரூக்ஸ் ஆச்சரியப்படுத்தும் வகையிலான தன்னுடைய பலத்தை கொண்டு அவரை முன்னோக்கி இழுத்துச் சென்றாள். படிக்கட்டுகள் என்று அவள் கூறியபோது அந்த கட்டிடத்தின் நுழைவாயிலை அடைந்துவிட்டதை லெங்டன் உணர்ந்து கொண்டார். படிக்கட்டின் கைப்பிடியை பிடித்து கொண்ட லெங்டன் மயக்கமுற்ற நிலையில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து மேலே ஏறினார். அவருடைய உடல் கனத்து போயிருந்தது. இப்பொழுது டாக்டர் புரூக்ஸ் அவரை பிடித்து தள்ளி கொண்டிருந்தாள். வரவேண்டிய இடத்திற்கு வந்த பின்னர் உதிரும் நிலையில் இருந்த பழைய கீபேட்டில் சில எண்களை பதிவிட்ட பின்னர் கதவு திறந்தது. உள்ளே இருந்த காற்று அவ்வளவு கதகதப்பாக இல்லை. ஆனால் வெளியே பாதை வழியில் இருந்த சொரசொரப்புடன் ஒப்பிடுகையில் அங்கிருந்த பளிங்கு தரையானது அவருடைய அடிப்பாதத்திற்கு மென்மையான கம்பளத்தை போல் தோன்றியது. டாக்டர் புரூக்ஸ் லெங்டனை ஒரு சிறிய அறைக்குள் அழைத்துச் சென்றாள். மடிப்பு கதவை திறந்து ஒரு போன் பூத்து போல் இருந்த சதுர அறைக்குள் லெங்டனை உட்கார வைத்தாள். உள்ளிருந்த காற்று இத்தாலியில் வாசனைக்கு புகழ்பெற்ற MS சிகரெட்டுகளின் மணத்தை போல் இருந்தது. லேசானதாக இருந்தாலும் அந்த வாசனை லெங்டனின் மனதை தெளிவுபடுத்தி உதவியாக இருந்தது. டாக்டர் புரூக்ஸ் ஒரு பட்டனை அழுத்தினாள். அவர்களுக்கு மேலே இருந்த கியர்கள் உயிர் பெற்று விற்றென்று ஒளிவுடன் இயங்கத் தொடங்கின. மேல் நோக்கி அந்த லொடலொடத்த கேரேஜ் குலுங்கியபடியே மேல் நோக்கி சென்றபோது ஒரு அதிர்வை வெளிப்படுத்தியது. இந்த சுவர்கள் வெறும் உலோக திரைகள்தான் என்பதால் அந்த லிப்டின் குறுக்கே இருந்த இடைவெளி ஒருவித லயத்துடன் அவர்கள் மீது படிவதை லெங்டன் உணர்ந்தார். தன்னுடைய அரை விழிப்பு நிலையிலும் குறுகிய இடங்கள் மீதான லெங்டனின் வாழ்நாள் முழுக்க நீடித்து கொண்டிருக்கும் பயம் அச்சமயத்தில் உயிர்ப்பித்து கொண்டது. பார்க்காதே. சுவற்றில் சாய்ந்து கொண்ட அவர் மூச்சை தக்க வைத்து கொள்ள முயற்சித்தார். அவருடைய முழங்கையில் வலியெடுக்க அவர் கீழே பார்த்தபோது தன்னுடைய ஹாரிஸ் ஸ்ட்விட் ஜாக்கெட்டின் கைப்பகுதியால் அவருடைய கையை சுற்றி தாறுமாறாக கட்டப்பட்டிருப்பதை கண்டார். மீதமிருந்த அந்த ஜாக்கெட்டின் பகுதிகள் கிழிந்து போய் அவருக்கு பின்னால் அசிங்கமாக தரையில் இழுபட்டு கிடந்தது. பின்னி எடுக்கும் தன்னுடைய தலைவலியால் அவர் கண்களை மூடிக்கொண்டார். மீண்டும் அவரை இருள் ஆக்கிரமிக்கத் தொடங்கியது. நன்றாக தெரிந்த காட்சி அவர் கண்முன்னே தோன்றியது. தாயத்து அணிந்திருந்த தலைமுடியில் வளையம் கொண்டிருந்த வெள்ளி நிற கேசத்துடன் தோன்றிய முகத்திரை அணிந்த அதே பெண்ணின் உருவம். முன்னதாக இரத்த சிவப்பான ஆற்றின் கரைகளில் துடிதுடிக்கும் உடல்கள் சூழ அவள் தோன்றினாள். இறஞ்சுகின்ற குரலில் அவள் லெங்டனிடம் பேசினாள். தேடு, அது உனக்கு கிடைக்கும். தான் அவளை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு நிலை லெங்டனை ஆக்கிரமித்தது. எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும்.
பாதி புதைந்திருந்த தலைகீழாக இருந்த கால்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தங்கள் அசைவை நிறுத்தி கொண்டன. யார் நீ? உனக்கு என்ன வேண்டும் என்று அவர் அந்த பேரு அமைதியில் கேட்டார். அவளுடைய ஆடம்பரமான வெள்ளி முடி வெப்பமான காற்றில் அலையாடத் தொடங்கியது. நம்முடைய நேரம் சுருங்கிக் கொண்டிருக்கிறது. கிசுகிசுத்த அவள் தன்னுடைய தாயத்து நெக்லஸை தொட்டு பார்த்தாள். பின்னர் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி கண்ணை குருடாக்கும் நெருப்பு தூணாக அவள் வெடித்தாள். அது அந்த ஆறு முழுவதும் நெருப்பு கோலமாக அலையடித்து அவர்கள் இருவருமே விழுங்கியது. லிங்டன் கத்திவிட்டார். அவர் கண்கள் பட்டென்று திறந்தன. டாக்டர் புரூக்ஸ் அவரை கவலையுடன் நோக்கினாள். என்னாச்சு? எனக்கு மதிமயக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே காட்சி மீண்டும் தோன்றியது என்று லிங்டன் கத்தினார். வெள்ளி நிற முடி கொண்ட பெண்ணா? இறந்த உடல்கள் அனைத்துமா? லிங்டன் தலையசைத்தார். அவர் புருவங்களில் வியர்வை துளிகள் அரும்பியிருந்தன. உங்களுக்கு ஒன்றுமில்லை என்று உறுதியளித்தாலும் அவளும் தனக்குள் நடுங்கியபடியேதான் இருந்தாள். மறுமுறை தோன்றும் காட்சிகள் அம்னீஷியா ஏற்பட்டிருக்கும் போது சாதாரணமாக நிகழ்பவை. உங்களுடைய நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் மூளையின் செயல்பாடு சற்றே அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்கிறது. அதனால் அது எல்லாவற்றையும் ஒரே காட்சியாக வெளிப்படுத்துகிறது. அது ஒன்றும் அவ்வளவு சிறப்பான காட்சி அல்ல என்று அவர் சமாளித்தார். எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு குணமாகும் வரை உங்களுடைய நினைவுகள் ஒழுங்கின்றியும் குழப்பமானதாகவும் தான் இருக்கும். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் கற்பனைகள் அனைத்துமே ஒன்றாக கலந்தே இருக்கும். கனவில் கூட இதே விஷயங்கள் நடக்கின்றன. அந்த லிஃப்ட் நிற்க வேண்டிய இடத்தை வந்து சேர்ந்தது. டாக்டர் புரூக்ஸ் மடிப்பு கதவை வேகமாக திறந்தாள். அந்த முறை கீழ்நோக்கி இருளடைந்திருந்த குறுகலான பாதை வழியில் அவர்கள் நடக்கத் தொடங்கினர். அவர்கள் கடந்து சென்ற ஜன்னலுக்கு வெளியே புளோரன்ஸின் கூரை முகடுகளுடைய இருளடர்ந்த மங்கிய காட்சிகள் விடியலுக்கு முந்தைய ஒளியில் உயிர் பெறத் தொடங்கின. சியானா அந்த கூடத்தின் தொலைவில் இருந்த முனையில் தாகத்திற்கு ஏங்கியபடி காட்சியளிக்கும் செடிக்கு கீழிருந்து ஒரு சாவியை குனிந்து எடுத்து கதவை திறந்தாள். அந்த அபார்ட்மெண்ட் மிக சிறியதாக இருந்தது. உள்ளே இருந்த காற்றில் வெனிலா வாசனை உள்ள மெழுகுவர்த்திக்கும் பழைய கார்பெட்டிற்கும் இடையே ஒரு போரே நடந்து கொண்டிருப்பதற்கான குறிப்பு தெரிந்தது. அங்கிருந்த மரஜாமான்களும் கலை வேலைப்பாடுகளும் முடிந்தவரை மோசமானதாக இருந்தன. இவற்றை அவள் பழைய விலைக்கு வாங்கியிருக்கலாம் போல் இருக்கிறது. டாக்டர் புரூக்ஸ் வெப்ப சாதன பெட்டியை சரி செய்த போது ரேடியேட்டர்கள் உயிர் பெற்றன. ஒரு கணம் அப்படியே நின்ற அவள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது போல கண்களை மூடி ஆழ்ந்து மூச்சுவிட்டாள். பின்னர் லிங்டனிடம் திரும்பி வந்து ஒரு மேஜையும் 2 நாற்காலியும் கொண்ட அடக்கமான சமையலறை நோக்கி அவரை அழைத்துச் சென்றாள். லிங்டன் அந்த நாற்காலியில் உட்காரும் நோக்கத்துடன் முன்னோக்கி நகர்ந்தபோது டாக்டர் புரூக்ஸ் ஒரு கையால் அவருடைய கையை பற்றி இழுத்து மற்றொரு கையால் தன் அறையை திறந்துவிட்டாள். ஏறக்குறைய வெறுமையாக இருந்த அந்த அறையில் சிறு பிஸ்கெட்டுகள், சில பாஸ்தா பாக்கெட்டுகள், கோக் கேன் ஒன்று மற்றும் நோடாஸ் பானா பாட்டில் ஒன்றும் கிடந்தன. அவள் ஒரு பாட்டிலை வெளியே எடுத்து 6 துண்டு மாத்திரைகளை லிங்டனின் உள்ளங்கையில் வைத்து அழுத்தியபடி காஃபின் என்றாள். இன்று இரவை போல் நான் இரவு நேரங்களில் வேலை செய்ய வேண்டியிருந்தால் எனக்கு தேவைப்படும். 6 மாத்திரைகளையும் தன்னுடைய வாயில் போட்டுக்கொண்ட லிங்டன் கொஞ்சம் தண்ணீருக்காக சுற்றுமுற்றும் பார்த்தார். அப்படியே மென்று விழுங்குங்கள். அவை உங்கள் உடல் அமைப்பிற்கு வேகமாக சென்று மயக்க மருந்துக்கு எதிராக செயல்பட உதவும் என்றார். அவற்றை மெல்லத் தொடங்கிய லிங்டன் உடனடியாக பின்வாங்கிக் கொண்டார். அவை மிகவும் கசந்தன. அவற்றை நிச்சயம் அப்படியே விழுங்கத்தான் வேண்டும்.
ஃப்ரிட்ஜை திறந்த டாக்டர் புரூக்ஸ் பாதி காலி செய்யப்பட்டிருந்த சான் பெலரினோ பானத்தை லெங்டனின் கையில் வைத்தார். நன்றியுடன் பெற்றுக்கொண்ட அவர் அதை நீண்ட நேரம் அருந்தினார். குதிரைவால் கொண்ட போட்ட அந்த டாக்டர் இப்பொழுது அவருடைய வலது கையை எடுத்து அவருடைய ஜாக்கெட்டை கொண்டு சுற்றியிருந்த காயக்கட்டை அவிழ்த்து அதனை சமையலறை மேஜையில் வைத்தாள். பின்னர் காயத்தை கவனத்துடன் ஆராய்ந்தாள். தன்னுடைய வெறுமையான கையை பிடித்து கொண்டபோது அவளுடைய மெல்லிய கைகள் நடுங்குவதை லெங்டனால் உணர முடிந்தது. நீங்கள் உயிருடன் இருப்பீர்கள் என்று அறிவித்தாள் அவள். அவளுக்கும் சரியாகிவிடும் என்று லெங்டன் நம்பினார். தாங்கள் எதை கடந்து வந்திருக்கிறோம் என்பதை அவரால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. டாக்டர் புரூக்ஸ் என்றார் லெங்டன். நாம் யாரையாவது அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். தூதரகம், காவல்துறை, யாரையாவது? அவளும் ஒப்புக்கொள்வது போல தலையாட்டினாள். அத்துடன் நீங்கள் என்னை டாக்டர் புரூக்ஸ் என்று அழைப்பதை நிறுத்திக் கொள்ளலாமே. என் பெயர் சியானா. லெங்டன் தலையசைத்தார். நன்றி, என் பெயர் ராபர்ட். உயிர் பிழைக்க ஓடிக்கொண்டிருக்கையில் தற்சமயம் அவர்கள் மேற்கொண்டுள்ள பிணைப்பு முதல் பெயர் அடிப்படையில் அங்கீகாரம் அளிப்பதாக இருந்தது. நீ பிரிட்டிஷ் என்று சொன்னாயே? பிறப்பால் பிரிட்டிஷ் தான். பேச்சில் அப்படி தெரியவில்லை. நல்லது, அதை தொலைக்கத்தான் நான் கடுமையாக முயற்சிக்கிறேன். லெங்டன் ஏனென்று கேட்கத்தான் நினைத்தார். ஆனால் சியானா தன்னை பின்தொடர்ந்து வரும்படி அவருக்கு சைகை செய்தாள். குறுகலாக பாதை வழியில் அவரை அழைத்துச் சென்ற அவள் ஒரு சிறிய பளபளப்பான பாத்ரூமுக்கு சென்றாள். சிங்கிற்கு மேலே இருந்த கண்ணாடியில் தன்னுடைய மருத்துவமனை ஜன்னலில் பார்த்ததற்கு பின்னர் இப்பொழுதுதான் முதல் முறையாக தன்னுடைய உருவத்தின் பிரதிபலிப்பை லெங்டன் பார்க்கிறார். சரியாக இல்லையே. லெங்டனின் அடர்த்தியான கருத்த முடி கசங்கி போயிருந்தது. அவருடைய கண்கள் ரத்தம் கட்டி போய் சோர்வுற்றிருந்தது. பஞ்சு துணுக்குகள் அவர் தாடையை தெளிவின்றி காட்டின. குழாயை திறந்துவிட்ட சியானா காயம் பட்டிருந்த லெங்டனின் முழங்கையை ஐஸில் சில்லிட்டு போன தண்ணீருக்குள் கொண்டு சென்றாள். அது கூர்மையாக குத்தியது. ஆனாலும் அவர் வேண்டுமென்றே அதில் வைத்துக் கொண்டார். புதிதாக துவைக்கப்பட்டிருந்த ஒரு துண்டை எடுத்து வந்த சியானா அதில் ஆன்டிபாக்டீரியல் சோப்பை தோய்த்தாள். நீங்கள் வேண்டுமானால் அப்படி திரும்பிக் கொள்ளலாம். பரவாயில்லை, நான் இதற்கு கவலைப்படுவதில்லை. சியானா வேகமாக தேய்க்கத் தொடங்கினாள். உச்சபட்ச எரிச்சலான வலி லெங்டனின் கையை தாக்கியது. எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கத்தாமல் இருக்கும் வகையில் லெங்டன் தன்னுடைய தாடையை இறுக பற்றி கொண்டார். உங்களுக்கு தொற்று எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று அவள் இப்பொழுது மேலும் கடுமையாக தேய்த்தாள். நீங்கள் அதிகாரிகளை அழைத்தீர்கள் என்றால் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் இன்னும் அதிகமாக நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியிருக்கும். வலியை போல் வேறு எதுவும் அட்ரினலின் உற்பத்தியை இயக்க செய்யாது. தன்னுடைய கையை வலுக்கட்டாயமாக நகர்த்துவதற்கு முன்னர் இந்த 10 நொடிகள் தேய்ப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை லெங்டனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. போதும். அவர் வலுவானவராகவும் மிகவும் விழிப்பு நிலை அடைந்தவராகவும் ஆனதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அவர் கையில் இருந்த வலி தற்போது அவருடைய தலைவலியால் முற்றிலும் ஆக்கிரமிக்கப்பட்டுவிட்டது. நல்லது என்ற சியானா தண்ணீரை நிறுத்திவிட்டு அவருடைய கையை சுத்தமான துண்டினால் துடைத்து உலர செய்தாள். அவருடைய முன்கையில் சிறிய பேண்டேஜ் சுற்றிவிட்டாள். ஆனால் அவள் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது சற்று முன் தான் கவனித்த ஒரு விஷயத்தால் கவனம் சிதறியதை லெங்டனால் உணர முடிந்தது. ஏதோ ஒன்று அவரை ஆழமாக கலக்கமடைய செய்தது. ஏறத்தாழ 40 வருடங்களாக பிரதான சேகரிப்பாளர் பதிப்பை சேர்ந்து மிக்கி மவுஸ் கடிகாரத்தை தான் லெங்டன் அணிந்திருந்தார். அது அவருடைய பெற்றோரின் பரிசு. மிக்கியின் சிரித்த முகமும் அகல விரித்த கைகளும்
அதிகம் சிரிக்க வேண்டும், குறைவாக கவலைப்பட வேண்டும் என்பதற்கான தினசரி நினைவூர்த்தியாக எப்பொழுதுமே இருந்து வந்திருக்கிறது. என்னுடைய கடிகாரம்? லெங்டன் தடுமாறினார். அது போய்விட்டதே. அது இல்லாமல் தன்னை சட்டென்று முழுமையற்றவராக உணர்ந்தார் லெங்டன். மருத்துவமனைக்கு வந்திருந்த போது நான் அதை அணிந்திருந்தேனா? சியானா அவரை சந்தேகத்துடன் பார்த்தாள். இந்த சின்ன விஷயத்திற்காக இவர் இவ்வளவு கவலைப்படுகிறார் என்பது அவளுக்கு புதிராகவே இருந்தது. எனக்கு எந்த கடிகாரமும் நினைவில் இல்லை. உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் சில நிமிடங்களில் திரும்பி வருகிறேன். உங்களுக்கு ஏதேனும் உதவி கிடைக்குமா என்று பார்க்கலாம். பின்னால் திரும்பி வெளியே சென்ற அவள் கதவருகில் நின்று கண்ணாடியில் தெரிந்த அவருடைய முகத்தை உற்று பார்த்தாள். நான் போன பின்னர் உங்களை கொலை செய்ய யாரோ ஒருவர் கடுமையாக முயற்சி செய்கிறாரே, அது ஏன் என்பது பற்றி சிந்தித்து பாருங்கள். அதிகாரிகள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். பொறு, நீ எங்கே போகிறாய்? நீங்கள் அரை நிர்வாணத்துடன் எல்லாம் காவல்துறையிடம் பேச முடியாது. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஆடைகள் வாங்கி வருகிறேன். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் உங்களைப் போல்தான் இருப்பார். அவர் வெளியே சென்றால் நான் தான் அவர் பூனையை பார்த்து கொள்ள வேண்டும். அவர் எனக்கு கடன்பட்டிருக்கிறார். அத்துடன் சியானா போய்விட்டாள். அந்த சிங்கிற்கு மேலே இருந்த சிறிய கண்ணாடியிடம் திரும்பி வந்த லெங்டனால் தனக்கு பின்னால் இருக்கும் அந்த நபரை சரியாக நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. யாரோ என்னை கொல்ல நினைக்கிறார்கள். அவருடைய மனதில் பதிவு செய்யப்பட்ட தன்னுடைய சொந்த குரலின் உளறல் மீண்டும் கேட்டது. வே சாரி, வே சாரி. சில ஞாபகங்களை கொண்டு அவர் தன்னுடைய நினைவில் ஏதாவது இருக்கிறதா என்ற விசாரணைக்கு உட்படுத்தினார். அவரால் வெறுமையை மட்டுமே காண முடிந்தது. நான் புளோரன்ஸில் இருக்கிறோம் என்பதும் தன் தலையில் துப்பாக்கி தோட்டா காயம் ஏற்பட்டிருக்கிறது என்பது மட்டும்தான் லெங்டனுக்கு தெரிந்தது. தன்னுடைய சோர்வுற்ற கண்களை லெங்டன் உற்று பார்த்தபோது எந்த கணத்திலும் தன்னுடைய வீட்டில் உள்ள படிப்பறையில் எழுந்து உட்கார்ந்து ஒரு வெற்று மார்டினி கிளாஸையும் டெட் சோல்ஸ் நாவலின் ஒரு பிரதியையும் எடுத்துக்கொண்டு பாம்பே சஃபாரியையும் கோகலையும் ஒன்று சேர்த்துவிடக் கூடாது என்று தனக்குள் நினைவுபடுத்திக் கொள்ள இனியும் வாய்ப்பிருக்கிறதா என்று வியந்து கொண்டார்.